அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகர் வந்து நம்மளுக்கு எப்படி பழக்கம் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கூட வந்தார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இந்த மாதிரி நம்ம சொன்னப்போ அவங்க பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, டைம் இதெல்லாம் கொடுத்து பலன் சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்னடா அது ட்ராவலில் போய் எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் போட்டு உடனே வந்து மேலோட்டமாக அப்படியே சொன்னேன். பட் அதுவே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டெப்த்தில், ஓரளவுக்கு டெப்த்தில் போன மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, எப்பயுமே வந்து ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம பார்க்குறப்ப இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். அது என்னென்ன விஷயங்கள், பேசிக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோண ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, கேந்திரத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, அதே போல் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்களோட நிலை என்னன்னு சொல்லி பார்த்துட்டு, சந்திரன் வந்து ஒளி பொருந்திய சந்திரனா, தேய்பிரை சந்திரனா, பௌர்ணமி சந்திரனா, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்தான பலம், திக் பலம், திருக் பலம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு, அடுத்தது அந்த தத்துவங்கள்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள்லாம் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த யோகங்களில் நிறையா இருக்குது. யோகம் பார்த்திங்கனாக்கா எல்லாருமே எல்லா யோகமும் பார்த்திங்கனாக்கா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பலன் எடுக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி வந்து ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஜாதகத்தில் பலன் எடுக்கிறதுக்கு நிறையா விதிகளை அப்ளை பண்ணிவிட்டு பலன் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு பலனே வந்து கரெக்டாக வராது. ஒரு சில எந்த ஜாதகத்துக்கு என்ன விதியை வந்து நம்ம யூஸ் பண்ணால் பலன் வரும் அப்படின்றத உங்களுக்கு போக போக ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்புறம் போக போக எல்லாம் வந்துடும். அப்போ மெயினாக வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் நான் சொல்கிறதுக்கு மெயினான காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, திரும்ப திரும்ப நான் இதை சொல்கிறதுக்கு காரணமே வந்து பலன் எடுக்கிறதுக்கு மறுபடியும் இந்த அடிப்படையான விஷயத்துக்கு தான் நம்ம வரணும். ஏன்னா பலனே அங்கே தான் இருக்குது. ஏன்னா அந்த அடிப்படையான விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாமல் நிறையா விதிகளை மட்டும் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடிப்படையான விஷயங்களை வந்து மறந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு பலனே வராது. அதனால் வந்து இதை தெரிஞ்சுங்க. அப்போ வந்து யோகம் அப்படின்னாவே நம்மளுக்கு வேலை செய்யணும். ஒரு ஜாதகத்தில் ஒரு 2-3 யோகம் இருக்குது. அதில் ஒரு யோகம் வந்து நம்மளுக்கு வேலை செய்யணும் அப்படின்னாவே அந்த கிரகம் வந்து யோகத்தை பண்ணக்கூடிய அந்த கிரகங்கள் வந்து யோகத்தை பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்களா, அவங்க நட்பு வீட்டில் இருக்கிறாங்களா, அதுக்குண்டான தசா வருதா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா பார்க்கணும். இதெல்லாம் எதுவுமே வரல, டிகிரி வைஸும் விலகி இருக்கிறாங்க. இப்போ யோகம்ன்றது என்னதுங்க, 2 கிரகங்களின் கூட்டு சேர்க்கை தான் பார்த்திங்கனாக்கா யோகம். இப்போ ஒவ்வொரு கிரகம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தனித்தனியாக இருந்துச்சு, கிரகங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தனித்தனியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க தனித்தனியாக தான் அவங்களுடைய ஃபங்க்ஷன் இருக்கும், அவங்களுடைய செயல்பாடு இருக்கும். அப்போ ஒரு 2 கிரகம் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேர் இருக்காங்க, அவங்க தனித்தனியாக போயிட்டாங்கனாக்கா அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க தனித்தனியாக செயல்படுவாங்க. ஸோ அவங்களோட வேலை என்ன, அவங்களுடைய நோக்கம் என்ன, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் என்ன ஏதுன்றதை அவங்க மைண்ட் செட்டில் பார்த்திங்கனாக்கா அவங்க தனியாக போயிட்டுருப்பாங்க. இதே அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த 2 பேரும், அந்த நண்பர்கள் 2 பேருமே சேர்ந்து அவங்க பேசுகிற பார்த்திங்கனாக்கா அவங்க பார்த்திங்கனாக்கா விஷயங்கள் வந்து பரிமாறிக்குவாங்க. அங்கே ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அங்கே ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷன் தான் யோகம். அப்போ தனித்தனியாக இருந்தால் அவங்க இயல்பாக இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க பார்த்திங்கனாக்கா சந்தோஷமாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப குதூகலமாக இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுதான் யோகம். அப்போ அவங்க 2 பேரும் சேர்க்கை, அவங்க 2 பேரும் சேர்ந்து பேசுனதுனால
அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், பழைய விஷயங்கள் எல்லாம் பேசி இதெல்லாம் நல்ல விதமாக ஷேர் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கிறதா எல்லாம் கொட்டினோன்னா அங்கே ஒரு மொத்தத்தில் ஃப்ரீ ஆயிருங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அங்கே யோகம், அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்படி தான் யோகம். அப்போ 2 கிரகங்களோட கூட்டு சேர்க்கை எந்த அளவுக்கு வந்து டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்களோ 5 டிகிரிக்குள்ளே வந்துட்டாங்கனாக்கா அப்போ வந்து அங்கே யோகம் வந்து செயல்படும். அப்போ அந்த யோகம் செயல்படணும் அப்படின்னாக்கா அது எந்த வீடு? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து எதிரிங்களோட வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸுங்களும் உட்காந்தா கம்ஃபர்டபுளாகவே இருக்க மாட்டாங்க. பிடிக்காத வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டாங்கனாக்கா பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. இதே வந்து ஒன்று இந்த 2 நண்பர்களும் ஒன்று இவரோட வீட்லேயோ இல்லை இவரோட வீட்லேயோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களோட சந்திப்பு அவங்க வீட்டில் இருந்துச்சு இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே யோகம், அந்த ரியாக்ஷன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அது நட்பு ஃபேவரான வீட்டில் அந்த சேர்க்கை இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அப்போ அந்த சேர்க்கையும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேவரான வீட்டில் இருக்கணும். டிகிரி வைஸ் பார்க்குறப்ப இப்போ ஒரு 2 நண்பர்கள் வந்து ரொம்ப தூரமாக நின்று அவங்க 2 பேரும் பக்கத்தில் வர முடியாத சூழ்நிலையில் ஏதோ ஒரு கோயில்லையோ ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிற இடத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கையை தான் ஆட்ட முடியும், பேச முடியாது. ஏன்னா அந்த க்ரௌடு. அப்போ இதே நெருங்கி வந்துட்டாங்கனாக்கா அவங்க ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, ரொம்ப கூட்டமாக இருந்தாங்க, அந்த இடத்துல பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்கனாக்கா அந்த கூட்டத்தோடு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. பழைய விஷயங்கள் என்ன ஏது அந்த விஷயம் இந்த விஷயம் இதெல்லாம் கலந்துருக்கும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே வந்து அந்த ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கணும். கிரகங்கள் வந்து க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கணும். அப்போ அப்படின்னா என்னது, ஒரு 5 டிகிரிக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு யோகம் வந்து செயல்படும். அப்போ யோகம் வந்து செயல்படணும் அப்படின்னாக்கா இப்போ நான் சொன்னது. அதே மாதிரி தோஷங்கள், தோஷத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ தோஷம் இருக்குது. கால சர்ப தோஷம்னு சொல்லுவாங்க, அடுத்தது சர்ப தோஷம்னு சொல்லுவாங்க, அடுத்தது செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க, கேந்திராதிபத்திய தோஷம்னுவாங்க, புனர்ப்பு தோஷம்னுவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா நிறைய தோஷங்கள் இருக்குது. அந்த தோஷங்கள்லாம் இப்போ மெயினாக சொல்கிறது இந்த ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், இதுதான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அந்த செவ்வாய் வந்து எங்கெங்கே இருந்தால் தோஷம் அப்படின்னு பார்த்தா 2, 4, 7, 8, 12, 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே போல் ராகு கேது அப்படின்னாக்கா லக்னம் 2, 7, 8 இந்த இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இந்த இடத்துல இருந்தாங்கனாக்கா அது தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த தோஷங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான இடத்துல இருந்துச்சு அப்படின்னாக்கா 35 வயசுக்கு மேலே பார்த்திங்கனாக்கா அது யோகமாக மாறிடும். 35 வயதுக்கு மேலே. அதே மாதிரி கால சர்ப தோஷம் அவங்களுக்கும் பார்த்திங்கனாக்கா 35 வயசுக்கு மேலே அது யோகமாக மாறிடும். தோஷமாக இருக்கிறது யோகமாக மாறிடும். அதே போல் ராகு கேது தோஷம், இப்போ நான் சொன்ன மாதிரி லக்னம் 2, 7, 8 இதில் வந்து ராகு மற்றும் கேது மற்றும் இல்லை அல்லது ராகு அல்லது கேது இருந்தாங்கன்னா எப்பவுமே வந்து 180 டிகிரியில் தான் இருப்பாங்க. லக்னத்தில் வந்து ராகு இருந்தாக்கா 7ல் வந்து கேது இருப்பாங்க, இல்லை கேது வந்து லக்னத்தில் இருந்தாக்கா ராகு வந்து 7ல் இருப்பாங்க. ஆக மொத்தம் 180 டிகிரியில் தான் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. சரி, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இதெல்லாம் தோஷம். அப்போ ராகு கேது அப்படின்னாக்கா பெண்களுக்கு 26, 27, 28, 29 அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சொல்ல போனால் 30க்கு மேலே அந்த தோஷத்தோட பவர் குறைஞ்சிரும். அப்போ அது யோகமாக செயல்படும். அப்போ இந்த யோகம் இருக்கவங்களாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா செவ்வாய் வந்து பெண்களுக்கு செவ்வாய் இருக்கிறவங்க, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா எத்தனை வயசில் அவங்களுக்கு வந்து அந்த பவர் குறையும் அப்படின்னாக்கா 30 வயசுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர் குறைஞ்சிரும். 29க்கு மேலே பார்த்திங்கனாக்கா அந்த பவர் குறைஞ்சிரும். மேலுக்கு வந்து 35 வயசுக்கு கிராஸ் ஆகிட்டாங்கனாக்கா அங்கே பவர் குறைஞ்சிரும். அதே மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் நம்ம தோஷம் அப்படின்னாவே இப்போ நான் சொன்ன இந்த செவ்வாய், ராகு கேது, சர்பதோஷம், இந்த ராகு கேது இந்த கால சர்பதோஷம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஹாஃப், ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்க இந்த தோஷங்கள்லாம் இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தோஷம் இப்போ ராகு கேது செவ்வாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அவசரப்படுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறையா விஷயங்கள் இப்போ ராகு கேது இருக்கிற நிறையா விஷயங்களை பார்த்திங்கன்னா ஓப்பனாக பேச மாட்டாங்க.
நிறையா விஷயத்த ஓப்பனாக பேச மாட்டாங்க. அப்படியே மறைச்சி வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன ஏது தெரியாது. அது அவங்க எந்தெந்த வீட்டில் இருக்கிறாங்க அதை பொறுத்து. மொத்தத்தில் வந்து அவங்க வெளிப்படையாக டக்குன்னு வந்து ஓப்பனாக பேச மாட்டாங்க. அங்கே உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. செவ்வாய் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா அவசரமாக எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாங்க. அப்போ 2 பேருமே பார்த்திங்கனாக்கா மெச்சூரிட்டி இல்லை. ராகு கேது ப்ளஸ் செவ்வாய் 2 பேரும் மெச்சூரிட்டி இல்லை. அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு 25 வயசில் செவ்வாய் இருந்தாலும் சரி, ராகு கேது இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு ஒரு 25 வயசில் இருக்க வேண்டிய மெச்சூரிட்டி பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு 28, 29 வயசில் தான் அந்த மெச்சூரிட்டி. 25 வயசில் இருக்கிற மெச்சூரிட்டி ஒரு 29, 30 வயசில் தான் அவங்களுக்கு வரும். அதுக்கு தான் வந்து இந்த தோஷங்கள், இந்த ராகு கேது செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு மேரேஜை பொறுத்த வரைக்கும் டிலே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லாதனால அவசர முடிவு எடுப்பாங்க. இந்த அவசர முடிவு எடுக்கிறப்ப இன்னொரு திருமணம் பண்ணுற மாதிரி வந்துடும். நிறையா மெச்சூரிட்டி இல்லைனால ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நிறையா முரண்பாடான கருத்துக்கள், அங்கே வந்து ஃபேமிலியில் வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலையே இருக்காது. அப்படி இருக்கிற பார்த்திங்கனாக்கா அங்கே பிரச்சனை, சண்டை, மொத்தத்தில் முரண்பாடு. அப்படி இருக்கிற பார்த்திங்கனாக்கா உடனே அங்கே வந்து டைவர்ஸு இல்லைன்னா வந்து கோர்ட்டில் கேஸு அந்த மாதிரி நடந்து ஆக மொத்தம் இல்லை அப்படின்னாக்கா இவங்களே வந்து பிரிஞ்சிடுவாங்க. டைவர்ஸ் கிடைக்கலனா கூட இவங்க பிரிஞ்சிருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கேஸ் பார்த்து நடந்துக்கிட்டு இருக்கும். சரி, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஆகக்கூடாது அப்படின்னா இந்த செவ்வாய் ராகு கேது இருக்கிறவங்க டிலே பண்ணி மேரேஜ் பண்ணால் அவங்களுடைய ஸ்பீடு பார்த்திங்கனாக்கா குறைஞ்சிரும். இந்த அவசரப்படுறது, செவ்வாயாக இருந்தால் அவசரப்படுறது, அதே மாதிரி இந்த ராகு கேது இருக்கிறவங்க ஓப்பனாக இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு அப்படியே இது பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா மெச்சூரிட்டி இல்லாததான் இதெல்லாம் காட்டுது. அவங்களுக்கு மெச்சூர்டாக இருக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அந்தந்த பருவத்தை தாண்டியாச்சு. இப்போ நான் சொன்ன இயர் வந்து தாண்டியாச்சு. ராகு கேதுனாக்கா பொதுவாக 30க்கு மேலே, செவ்வாய்னாக்கா 35க்கு மேலே. இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா செவ்வாயாக இருந்தாக்கா 29க்கு மேலே, ஆண்களாக இருந்தாக்கா செவ்வாய் வந்து 33க்கு மேலே, 35 தாண்டியாச்சுன்னா இன்னும் ஓகே. அதே மாதிரி கால சர்ப்ப தோஷம், இவங்களும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கால சர்ப்ப தோஷம்னு என்னங்க, அங்கே ராகு கேது, அவங்க ராகு இந்த பக்கம் இருப்பார், கேது இந்த பக்கம் இருப்பார். அதுக்குள்ளேயே பார்த்திங்கனாக்கா எல்லா கிரகங்களும் வந்துடும். இப்போ ராகு இங்கே இருக்கிறாருன்னு வைங்க, இங்கே கேது இருக்கிறாரு, இங்கே ராகு இருக்கிறாரு. அப்போ இதுக்குள்ளேயே பார்த்திங்கனாக்கா எல்லா கிரகமும் வந்துடும். இதுதான் வந்து கால சர்ப்பதம். அப்போ இங்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இங்கே ராகு இங்கே கேது இருக்கிறாருன்னா இங்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் வந்துடும். இதுதான் வந்து கால சர்ப்ப தோஷம் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா 35க்கு மேலே பார்த்திங்கன்னா யோகமாக மாறிடும். மொத்தத்தில் வந்து சில தோஷங்கள் பார்த்திங்கனாக்கா அது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ கேந்திராதிபத்திய தோஷம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அது வேறு டைப்பு, அதை விட்டுருங்க. ஏன்னா அதை ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா இதுக்கே டைம் ஆகிடும். இப்போ இந்த செவ்வாய் ராகு கேது மட்டும் நீங்கள் வந்து புரிஞ்சுங்க. அதனால் வந்து தோஷம் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கனாக்கா யோகமாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கனாக்கா இதில் எங்கேயாவது தோஷம் இருக்கா பாருங்கள். செவ்வாய் வந்து இங்கே தான் 3ல் தான் இருக்கார். அப்போ இங்கே தோஷம் இல்லை. அதே மாதிரி ராகு கேது பாருங்க, ராகு வந்து 11ல் இருக்கிறாரு, இங்கே 5ல் கேது இருக்கார். அப்போ எதுவும் தோஷம் இல்லை. அப்படி இருக்க பார்த்திங்கனாக்கா இதுதான். அப்போ ஒருத்தவங்களுக்கு தோஷம் இருக்குது, நம்மளுக்கு வந்து அவ்வளோதான் போச்சா, நம்மளுக்கு லைஃப் போச்சு அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ண வேண்டியதில்லை. எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் வந்து தோஷம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த அளவுக்கு யோகத்தையும் அது பண்ண போகுது அப்படின்றத மனசில் வச்சுங்க. தோஷங்கள் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, அதாவது தோஷம்னா நான் இந்த கேந்திராதிபத்திய தோஷம், புனர்ப்பு தோஷம் அதெல்லாம் சொல்லலை. மெயினாக செவ்வாய் ராகு கேது மட்டும் நான் வந்து பர்டிகுலராக சொல்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா இதுதான். நிறையா அனுபவத்தில் பார்த்துச்சு. சரி, ஓகே, எனக்கு அனுபவம் கம்மி தான், பட் இருந்தாலும் அந்த குறைந்த அனுபவத்திலே பார்த்திங்கன்னா நிறையா ஜாதகங்களை பார்த்தாச்சு. அப்படி இருக்கிற பார்த்திங்கனாக்கா இது ஓகே. எப்பயுமே ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு இதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு லக்னம் என்ன லக்னம், ரிஷப லக்னம். அப்போ ரிஷப லக்னம் அப்படின்னாவே உங்களுக்கு லக்ன புள்ளி 26 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ லக்னத்தில் வந்து சுபகிரகங்கள் யாராவது பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களுக்கு எந்த சுபகிரகமும் எதுவும் பார்க்கல பாருங்கள், பாபகிரகமும் எதுவும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. சந்திரன் மட்டும்தான் பார்க்குறாரு.
சந்திரன் மட்டும்தான் பார்க்குறாரு. அதே போல் பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் வந்து லக்னத்தில் உட்காந்துருக்காரு. சூரியன் வந்து இங்கே உட்காந்துருக்கிறது பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, நட்பு வீடு கிடையாது. ஏன்னா சுக்கிரன் வீடு வந்து அங்கே பகை வீடு சூரியனுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து 26 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. லக்ன புள்ளியும் 26 டிகிரி, சூரியனும் 26 டிகிரி. அப்போ 26 டிகிரி அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு ராசியோட ஆரம்ப புள்ளி 0 டிகிரி, அந்த ராசியோட முடிவு பார்த்தீங்கன்னாக்கா 30 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 26 டிகிரியில் லக்னமும் சூரியனும் உட்காந்துருக்குறாங்க, ரெண்டும் ஒரே டிகிரியில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ இந்த லக்னம் என்ன கண்டிஷனில் இருக்குன்றது மனசில் வச்சுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பலன் எடுத்துங்க. நான் இப்போ வந்து ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்துங்க. லக்னத்தை சுபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சுபகிரகமும் பார்க்கல. சந்திரன் வந்து இங்கே நீச்சமாயிருக்கிறாரு. ஆப்போசிட்டில் 7ஆம் வீட்டில் விருச்சக வீட்டில் சந்திரன் நீச்சமாக வரலைங்களா, அங்கே நீச்சமாயிருக்கிறாரு. அப்போ அங்கே நீச்சமாயிருக்கிறாரு அப்படின்னாவே ஆப்போசிட்டில் சூரியன் உட்காந்துருக்காரு மேலே. அப்போ சூரியன்கிட்டேருந்து சந்திரன் வந்து ஒளி வாங்குறாரு. உங்களுக்கு நீச்சம் ஆகிட்டா அங்கே என்னங்க ஒளி இல்லைன்னு அர்த்தம். நீச்சம் ஆகிட்டாக்க அங்கே ஒளி இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஆப்போசிட்டில் சூரியன் உட்காந்துருக்காரு. அப்போ பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பில் உட்காந்துருக்காரு. அப்போ சூரியன்கிட்ட சந்திரன் ஒளியை வாங்குறாரு, அப்சர்வ் பண்ணுறாரு. அப்போ அப்சர்வ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே சந்திரனுக்கு ஒளி கிடச்சிருது. ரெண்டாவது வந்து செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ன இருக்கிறாரு, பரிவர்த்தனை என்ற அமைப்பில் இருக்கிறாரு. அப்போ செவ்வாய் சனிக்கு வீடு கொடுத்தவர் சந்திரன் வந்து இங்கே பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. ஆனாலும் சந்திரன் நீச்சமாக இருக்காங்க. இது வந்து பேச வச்சுங்க. சந்திரன் ஃபஸ்ட்டு நீச்சம், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன்ட்டு வந்து சந்திரன் ஒளியை வாங்குறாரு. சந்திரனை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஒளியாக தான், சந்திரன் இல்லை, பொதுவாக ஜோதிடத்தையே பார்த்தீங்கன்னாக்கா ஒளியாக தான் புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா பலன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இதை புரிஞ்சுங்க. அப்போ லக்னம் என்ன கண்டிஷனில் இருக்குது, அப்போ லக்னத்தை வந்து சந்திரன் பார்க்குறாரு. அப்போ லக்னம் வந்து சுபத்துவமாக ஆயாச்சு. அப்போ சந்திர அதியோகத்தில் இருக்கிறாங்க யார் யார், ஃபஸ்ட்டு வந்து சந்திரன் வந்து இங்கே பார்க்குறப்ப இங்கே ஒளி வந்து இங்கே 100% வருது. அதோட ஒளி சிதறல் பார்த்திங்கனாக்கா எங்கேயும் படுது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திர அதியோகத்தில் சுக்கிரனும் புதனும் சூரியன் இவங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரி, அப்போ லக்னம் என்ன கண்டிஷனில் இருக்குது, லக்னாதிபதி என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ லக்னத்தை பார்த்தாச்சு. இப்போ லக்னாதிபதி இப்போ லக்னாதிபதி என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு, 12ஆம் வீட்டில் லக்னாதிபதி விரயஸ்தானத்தில் மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருந்தாலும் அது மற்ற கிரகங்களுக்கு தான் மறைவு ஸ்தானம். சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மறைவு 12ஆம் வீட்டில் கிடையாது. 3ஆம் வீடும் 8ஆம் வீடும் தான் மறைவு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து இந்த இடத்துல 20 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு மறைவு கிடையாது, மறைவு இல்லை. ஆனாலும் விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு, அதே மனசில் வச்சுங்க. அப்போ லக்னாதிபதி அங்கே 12ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு புரியும். அந்த 12ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிற சுக்கிரனை வந்து குரு பார்க்குறாரு. 10ஆவதுக்கு சந்திர அதியோகத்துலேயும் குரு சுபத்துவம் ஆகுறாரு, அதையும் புரிஞ்சுங்க. சரி, இப்போ லக்னம் என்ன கண்டிஷனில் இருக்கா, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்தது 5, 9க்கு உடையவங்களை பார்த்துருவோம். அப்போ 5க்கு உடைய புதன் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. 9க்கு உடைய சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சனி வந்து பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இந்த 5ஆம் வீட்டில் கேது உட்காந்துருக்கிறாரு, இதையும் மனசில் வச்சுங்க. அப்போ அந்த 5ஆம் வீட்டு அதிபதி 2ல் ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு உடையவரும் 9ஆம் வீட்டுக்கு உடையவரும் யாராக வருவாங்க, யோகராக வருவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா திரிகோணம். அப்போ லக்னத்துக்கு 5 சிறுங்கோணம். அப்போ இங்கே லக்னத்துக்கு 9 பார்த்தீங்கன்னாக்கா பெருங்கோணம். அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் 1 2 3. அப்போ முக்கோணமாக வந்துருச்சுங்களா. அப்போ இதுதான் திரிகோணம். அப்போ கேந்திரம் அப்படின்னாவே உங்களுக்கு 1 4 7 10. அப்போ 7 ஃபஸ்ட்டு 4 4 7 10. அப்போ 4ஆம் வீட்டு அதிபதி எங்கே உட்காந்துருக்கிறார், அவர் லக்னத்திலே உட்காந்து சந்திரனோட பார்வையில் சந்திரன் அதியோகத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஆனாலும் சூரியன் பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, எல்லாம் மனசில் வச்சுங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி. அப்போ 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து அங்கே நீச்சமாகி அங்கே
பரிவர்த்தனைன்ற அமைப்பில் அங்கே உட்காந்துருக்குறாங்க. அப்போ செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து பௌர்ணமி அமைப்பில் உட்காந்துருக்குறாங்க. இதையும் நீங்கள் பார்த்துங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி. 10ஆம் வீட்டு அதிபதி யார்? சனி. அந்த 10ஆம் வீட்டு அதிபதி சனி வந்து 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சனிக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. இது மனசில் வச்சுங்க. அப்போ 1, 4, 7, 10க்கு உடையவங்களை பார்த்தாச்சு. அடுத்தது 6, 8, 12 அதிபதிகள் என்ன கண்டிஷனில் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்கிறாரு. 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஆனாலும் அங்கே மறைவு கிடையாது. குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்க்குறாரு. அப்போ 12ஆம் வீடும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவம் ஆகுது, வலுப்பெறுது. ப்ளஸ்ஸு சுக்கிரனும் வலுவாகிறாரு 12ஆம் வீட்டில். ஓகே, அதையும் நினைப்பு வச்சுங்க. அதே மாதிரி சந்திர அதியோகம், அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து வலுப்பெறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த மாதிரி வச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரனாலையும் 6, 7, 8 இது 3 இடமும் சுபத்துவம் ஆகுது. அதே போல் குருனாலையும் வந்து சுக்கிரன் வந்து சுபத்துவம் ஆகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு. அது 8ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 12ஆம் வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு செவ்வாய். அப்போ செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பில் இப்படி இருக்காங்க பாருங்கள். எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. எல்லாம் மனசில் வச்சுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6, 8, 12 அதிபதிகள் எங்கே இருக்கிறாங்க, திரிகோணம் எப்படி இருக்குது, கேந்திரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. லக்னம், லக்னாதிபதியும் பார்த்தாச்சு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரகத்தோட பொசிஷனை நம்ம சொல்லிடலாம். சூரியன் வந்து லக்னத்திலே உட்காந்துருக்கிறாரு, 26 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. புதன் வந்து 18 டிகிரியில் அவரோட வீட்டில் மிதுன வீட்டில் உட்காந்துருக்கிறாரு புதன். ஓகே, ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடக வீட்டில், கடக ராசியில் சந்திரனோட வீட்டில் 10 டிகிரியில் உட்காந்து நீச்சம் ஆகிட்டார். சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு கடகராசிலேயே, செவ்வாய் கூட உட்காந்துருக்கிறாரு. அப்போ செவ்வாய்க்கும் சனிக்கும் எத்தனை டிகிரி வித்தியாசம்? உங்களுக்கு 4 டிகிரி வித்தியாசம். அதே மாதிரி கேது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா ராகு வந்து 6 டிகிரினா கேது 6 டிகிரி தானே. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது வந்து 5ஆம் வீட்டில் கன்னியோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது குரு வந்து 6ஆம் வீட்டில் அவர் எத்தனை டிகிரியில், அவர் 15 டிகிரியில் வக்கரமாக இருக்கிறாரு. வக்கரம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னங்க, சூரியன் இங்கே இருக்கிறாரு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ 5ஆம் வீட்டில் இங்கே வக்கரம் ஆரம்பிக்குது, இங்கே வக்கர நிவர்த்தி ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6, 7, 8 இது 3 இடமும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னது, வக்கரம். அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 6ஆம் வீடு வர்றப்ப இங்கே குரு வந்து வக்கரம் ஆகிருக்கிறாரு. வக்கரம்னா என்னது, இயல்புக்கு மாறான தன்மை. ஸோ இது மனசில் வச்சுங்க. அப்போ குரு 15 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் வந்து குரு யாரோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, சுக்கிரனோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் வந்து எங்கே உட்காந்துருக்கா, அவர் 12ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் வந்து, சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் செவ்வாய். அவர் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் வீட்டில் உட்காந்து இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை என்ற அமைப்பில் இருக்கிறாங்க. அப்போ சந்திரன் வந்து 16 டிகிரியில் இருக்கிறாரு, நீச்சமாக இருக்கிறாரு. நீச்சமாக இருந்தாலும் பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு வந்து 11ஆம் வீட்டில் மீன ராசியில் குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. குருவுக்கு 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் வந்து 20 டிகிரியில் செவ்வாயோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. செவ்வாயோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சரி, ஓகே, இதெல்லாம் மனசில் வச்சுங்க. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து பலன் வந்து சும்மா லைட்டாக ஒவ்வொரு 1, 2 பலன் வந்து நம்ம சொல்லிட்டு வரலாம். லக்னத்திலே வந்து இந்த ஜாதகத்தை ஒரு சில விஷயம் வந்து அவர்கிட்ட ஜாதகத்தை பார்த்தோன்னே டக்குன்னு நான் சொன்னேன். அது என்னென்ன சொல்லியிருப்போம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அப்புறம் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இதில் பலன் சொல்ல முடியும் ஓரளவுக்கு அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு, பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, சந்திர அதியோகத்தில் உட்காந்துருக்கிறாரு. சந்திர அதியோகம் அப்படின்றதில் உட்காந்துருக்கிறாரு. சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சூரியன்லேருந்து ஒளியை இங்கே வாங்குறாரு. டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து 26 டிகிரியில் இருக்கிறாரு, சந்திரன் வந்து 16 டிகிரியில். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமிக்கு நெருங்கி கொண்டு இருக்கிறார். பௌர்ணமிக்கு நெருங்கி, அப்போ பார்த்தீங்கன்னா ஒளி நல்லா முழு நிலவாக நல்ல ஒளியாக தான் இருக்குது. இங்கே வந்து நீச்சமாக இருந்தாலும் அங்கே ஒளி இல்லைன்ற மாதிரி அர்த்தம்.
நீச்சம் இல்லைன்னா ஒளி வந்து சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம், ஒரு குறைந்த அளவு இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் ஆப்போசிட்டில் இருக்கிறனால அங்கே ஒளி சந்திரன் வாங்கிடுறாரு. அப்போ அதுதான் வந்து பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பு. அங்கே சந்திரன் வந்து ஒளி வந்தாச்சு. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு லக்னம் வந்து நல்ல விதமாக இருக்குது, லக்னம் வந்து சந்திரனால் புரிந்தப்படுது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து அங்கே பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சூரியன் வந்து பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, இதை மனசில் வச்சுங்க. அப்போ லக்னம் அப்படின்னாவே உங்களுக்கு சூரியன் அங்கே இருக்கிறாருனாவே உடனே வந்து இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளெக்சிபிளாக போகவே மாட்டார், யாருக்கிட்டையும் அதாவது ஃப்ளெக்சிபிள்னால் வளைந்து கொடுக்க மாட்டார். அவர் சொல்கிற தான் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பில் இந்த ஜாதகர் வந்து இருப்பார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா சூரியன் வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கு. அப்போ லக்னன்றது என்னங்க, லக்னம்ன்றது நம்மளை பற்றி சொல்கிற அத்தனை விஷயங்களும் லக்னம். அப்போ அந்த லக்னத்திலே சூரியன் உட்காந்துருக்காரு. ஆனால் சூரியன் தான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒளி கொடுக்குறவர், சூரியன் தான் எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்குறவர். அவர்கிட்டருந்து ஒளியை வாங்கி தான் மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியனே வந்து லக்னத்தில் உட்காந்துருந்தா அப்போ அவர் எப்படி இருப்பார், அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெயிட்டோடு தான் இருப்பார், தான் ஃப்ளெக்சிபிளாக போக மாட்டார். அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வீட்டிலையாக இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, எந்த இடத்துல அதுதான் இவங்களுக்கு பாதகமாக வரும். ஆனாலும் எவ்வளோ பிரச்சனையை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் எப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. எப்படினாலும் சமாளித்து ஒரு காரியத்தை வந்து சாதித்து அவங்க வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னத்தில் சூரியன் இருக்கிறது நம்மளுக்கு பாபகரம் இருந்தாலும் அங்கே சந்திரனால் அங்கே சந்திர அதியோகத்தில் இருக்கிறதுனால அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் சூரியன் வந்து லக்னத்தில் இருக்கிறது அது ஒரு மாதிரி தான். சரி, ஓகே. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் பகை வீடு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, சூரியன் யாருங்க, அப்பா வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாக்கா அப்பா வந்து நட்பு வீட்டில் உட்காந்துருந்தாக்கா அங்கே இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப க்ளோஸாக இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா பகை வீட்டில் உட்காந்துருக்காருன்னா அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு அவ்வளோ இணக்கமாக இருக்க மாட்டார். ரெண்டாவது 9ஆம் இடத்தையும் பார்த்துடணும். அப்போ 9ஆம் இடத்தோட அதிபதி சனி. அந்த சனி வந்து 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 3ஆம் வீடு அப்படின்றாவே அது என்னது, பகை வீடு தான். பட் பகை வீடாக இருந்தாலும் சனிக்கு வந்து வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அப்பா கூட அவ்வளோ இணக்கமாக இல்லை, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். ஆனாலும் சண்டை கிண்டெல்லாம் வரும், எல்லாம் ஓகே. பட் ஏதாவது தேவைன்னா மட்டும் இந்த ஜாதகர் அவங்க அப்பா கிட்ட பண விஷயம் அந்த விஷயம் இது மாதிரி எதாவதுனாக்கா இந்த ஜாதகர் கேட்பார். ஏன்னா உங்களுக்கு சனி வந்து 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. சனிக்கு வீடு கொடுத்தவர் வந்து யார், சந்திரன். அந்த சந்திரன் வந்து பகையாக இருந்தாலும் அந்த பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அப்போ பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க என்னது, சந்திரன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனின்றது பையன், சூரியன்றது அப்பா. இவங்க 2 பேருக்கும் வந்து டிஸ்டன்ஸ் இருந்தாலும் ஏதாவது தேவைன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிக்குவாங்க. ஆனாலும் எந்த நேரமும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரி, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் சொன்னனால தான் இங்கே டக்கு 9ஆம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா உடனே நம்ம பார்த்தோம், ஏன்னா சூரியன் மட்டும் சொல்லிவிட்டு அப்புறம் திருப்பியும் 9ஆம் வீடு அப்படின்றப்ப ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் வந்து இங்கே சொல்லிவிட்டு அடுத்தது இங்கே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வீடு. அப்போ 3ஆம் வீடு ஏன்னா சனியை பற்றி சொல்லிட்டோம், 9ஆம் வீட்டு அதிபதியை பற்றி சொல்கிறப்ப உங்களுக்கு சனியை சொல்லிட்டோம், கூட இருக்க செவ்வாயும் சொல்லிடுவோம். அப்போ செவ்வாய் வந்து லக்னத்துக்கு எத்தனாம் வீட்டில் இருக்கிறாரு, 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அவர் யார், விரையாதிபதி. அப்போ விரையாதிபதி 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவர் நீச்சமாக இருக்கிறாரு, 10 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. சனி கூட உட்காந்துருக்கிறாரு. சனிக்கும் செவ்வாய்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா 4 டிகிரி வித்தியாசம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கிரக யுத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தாலும், அங்கே 2 கிரகம் ஆகாத எதிர்த்தன்மை உடைய கிரகமாக இருந்தாலும், கிரக யுத்தத்துக்கு உண்டான அமைப்பில் இருந்தாலும் அங்கே யுத்தம் கிடையாது. என்ன காரணம், யுத்தம் அப்படின்னாவே உங்களுக்கு 1 டிகிரிக்குள்ளே இருந்தால் தான் அது யுத்தம். இங்கே 4 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அதிக பாகைன்னு சொல்கிறப்ப சனி தான். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அதையும் புரிஞ்சுங்க. அப்போ இந்த இடத்துல செவ்வாய் வந்து அங்கே நீச்சம் ஆயிருக்கிறாரு அப்படின்னாவே 3ஆம் வீடுன்றது என்னது, இளைய சகோதரன்.
தைரிய வீரிய இளைய சகோதரனுக்கு உண்டான வீடு அது. இப்போ அந்த வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து நல்லா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இளைய சகோதரனுக்கும் இந்த ஜாதகருக்கும் ஆகாது. ஆனாலும் ஒன்றா தான் இருப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் ஒன்றா இருப்பாங்க? செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறாங்க. ரெண்டாவது செவ்வாயும் சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. பரிவர்த்தனை என்ற அமைப்பில் அங்கே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் வந்து இளைய சகோதரன் வந்து ஆகாது. இந்த ஜாதகருக்கும் இவருக்கும் ஆகாது. ஆனாலும் எல்லாருமே ஒரே வீட்டில் இருப்பாங்க. நான் இதெல்லாம் இந்த பலன்லாம் அவர் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஓகே சார், ஓகே, கரெக்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ 3ஆம் வீடு தைரிய வீரிய இது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தைரிய வீரிய சகோதர ஸ்தானத்தில் அப்போ சகோதரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லியாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல 9ஆம் வீட்டு அதிபதி சனி, அப்பாவுக்கு உண்டான இடம் இல்லைங்களா, அவர் வந்து 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. செவ்வாயும் சனியும் 2 பேரும் உட்காந்துருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சண்டை. யாருக்கு சண்டை? அப்பாவுக்கு உண்டான கிரகம் சனி. ஏன்னா 9ஆம் வீட்டு அதிபதி இல்லைங்களா, அப்போ வந்து அங்கே ஒரு இணக்கமான சூழ்நிலை வராது. அதுதான் சொல்ல போய் டிஸ்டன்ஸ்லேயே இருப்பாங்க. ஏதாவது தேவைன்னா மட்டும் என்னைக்காவது ஒரு நாள் பேசிக்குவாங்க, பண விஷயமோ ஏதோ ஒரு விஷயம். மெயினாக பண விஷயம் தான், வேற என்னங்க. யாராவது ஒருத்தவங்க ரொம்ப சுத்தமாக பேசவே இல்லை, திடீர்னு ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு காரியம் ஆகணுன்றதுக்காக தான் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ காரியம்னாவே என்னதுங்க, பணம் தான் இல்லைங்களா? ஓகே. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் ஆக மொத்தம் 9ஆம் வீட்டு அதிபதி இங்கே செவ்வாய் சனி இங்கே உட்காந்துருக்கனால இங்கே சண்டை. ஏன்னா எதிர்த்தன்மையுடைய உட்காந்துருக்க. இருந்தாலும் யுத்தம் கிடையாது. யுத்தம்னா அவ்வளோதான், சுத்தமாக பேச்சுவார்த்தை இருக்காது, அவ்வளோதான். நீ யாரோ நான் யாரோன்றவர் வந்து அப்பாவும் மகனும் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. என்ன காரணம்னா அங்கே கிரக யுத்தம் நடக்கல. அங்கே டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா 4 டிகிரி விலைக்கு இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சனி வந்து அதிக பாகை, அதிகமான டிகிரி வந்து யாருக்கு இருக்குது? சனிக்கு தான் இருக்குது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கு வீடு கொடுத்த சந்திரனும் பவராக இருக்கிறதுனால அங்கே ஓரளவுக்கு போயிட்டுருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லியாச்சு. இந்த ஜாதகருக்கும் சூரியன் அங்கே இருக்கிறதுனால என்னன்றதும் உங்களுக்கு சொல்லியாச்சு. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீடு. 2ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் தனம், குடும்பம், வாக்கு. அப்போ அந்த வீட்டில் வந்து புதன் வந்து தனிச்சு இருக்கிறார், 18 டிகிரியில் இருக்கிறார். அந்த புதன் வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீட்டிலேருந்து பார்க்குறாரு. குரு வந்து 6ஆம் வீட்டிலேருந்து வக்கரமாயி அவர் பார்க்குறாரு. வக்கரமாயி பார்த்தாலும் பார்வையெல்லாம் ஒரே பார்வை தாங்க. வக்கரமாயி பார்த்தாலும் பார்வையெல்லாம் ஒரே பார்வை தான். பட் குரு வந்து 6ஆம் வீட்டில் வக்கரமாயிருக்கிறாருன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பலன் மாறும். ஓகேங்களா? அப்போ பலன் தான் மாறுமே ஒழிய பார்வையெல்லாம் வந்து மாறாது. அப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து இங்கே 9ஆம் பார்வையாக புதனை பார்க்குறாரு. ப்ளஸ் சந்திர அதியோகத்தில் வேற இருக்கிறாங்க. அப்போ சந்திரன் வந்து எங்கெங்கே பார்க்குறாங்க? ஸ்ட்ரைட்டாக 100% இங்கே பார்க்குறாரு. அப்போ இதோட ஒளி சிதறல் இங்கேயும் படுது. அப்போ புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுபத்தமாகிறாரு. பத்தாவதுக்கு சூரியனும் குருவும் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் பார்வையாக புதனை பார்த்து புதன் வந்து அதிக சுபத்துவமாக ஆகிறாரு. புதன் வந்து அதிக சுபத்துவமாக ஆகிறாரு. அப்போ புதன்றது யார்? வாக்காதிபதி. இப்போ வாக்காதிபதி அப்படின்றப்ப என்னது? பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா வாக்குன்னா என்னங்க? பேச்சு. அப்போ பேச்சு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு கிளியராக வரும், நல்ல தெளிவாக வரும், கணீர்னு வரும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸ்பீடாகவும் வரும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதே மாதிரி பேசுனா அப்படியே அறிவுபூர்வமாக தான் பேசுவாங்க. என்ன காரணம்னா புதன் அறிவுக்கு உண்டான கிரகம் புதன். அப்போ புதன் வலுத்து குரு வந்து 6ஆம் வீட்டில் மறையிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து எப்பயுமே குரு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து குரு நல்ல இடத்துல சுபத்துவமாக, ஏற்கனவே குரு இயற்கை சுபர் தான், நல்ல இடத்துல இருந்து நட்பு வீட்டில் இருந்து அவர் இன்னும் சுபத்துவமாக இருந்தார் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகர் நல்லா படிச்சிருப்பார் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த ஜாதகர் பார்த்திங்கனாக்கா குரு வந்து 6ஆம் வீட்டில் அங்கே மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. 6ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகர் வந்து பெரிய அளவில் படிச்சிருக்க மாட்டார். ஏன்னா குரு அப்படின்னாவே உங்களுக்கு முறையாக படிக்கிறது, ஆரம்பத்துலேருந்தே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறது. சிஸ்டமேட்டிக்னா என்னங்க? கரெக்டாக அந்தந்த பருவத்தில் என்னென்ன படிக்கணுமோ அதேமாதிரி கரெக்டாக படிச்சுட்டு வர்றது, எந்த தடங்களும் இல்லாமல் அப்படியே கரெக்டாக படிப்பாங்க. அதுக்கு உண்டான தசையும் வரும், கரெக்டாக அது மாதிரி இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா
ஆணோட ஜாதகம். அப்போ இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு புதன் வந்து வலுத்திருக்கு. அப்போ இந்த ஜாதகர் வந்து அதிகமாக படிச்சிருக்க மாட்டாருக்கு. ஆனால் அதிகமாக படித்தவங்களை விட நல்லா இவருக்கு அறிவு இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தனம், குடும்பம், வாக்கு. தனம்னா என்னது? பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் பேச்சை வச்சு தான், இவர் மூளையை வச்சு தான். அப்போ மூளை தான் இந்த ஜாதகருக்கு மூலதனம். ஏன்னா தனத்துக்கு உண்டான இடம். அப்போ 2ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 2 இடமும் நல்லா வலுத்து, இதில் ஏதாவது ஒரு இடம் நல்லா வலுத்து இருந்துச்சுனாக்கா அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா பல விதத்தில் பணம் வரும், பல விதமான வருமானங்கள் வரும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படி பலவிதன்றதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் வந்து அங்கே தனிச்சிருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு, சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தனம், குடும்பம், இவர் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி குடும்பத்தில் கேட்பாங்க. எக்ஸப்ட் அப்பா, இளைய சகோதரன். பட் இளைய சகோதரனுங்கிறது 3ஆம் வீட்டில் அங்கே இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து நல்ல விதமாக இருக்கிறனால அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரே வீட்டில் இருந்தாலும் அவர் வந்து ஆகாது, இளைய சகோதரனுக்கும் இந்த ஜாதகருக்கும் ஆகாது அப்படின்னாலும் ஒரு வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனாலும் இந்த ஜாதகர் தான் அந்த இளைய சகோதரனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி விஷயம். அப்போ தனம், குடும்பம், பாக்கி. பேச்சும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கிளியராக இருக்கும். அதே மாதிரி 3ஆம் வீடு தான் நம்ம ஏற்கனவே சொல்லணும், தைரிய வீரிய ஸ்தானம். அப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா தைரியம்லாம் நல்லா இருக்கும். இப்போ நடப்பு தசாபுக்தி பார்த்தீங்கன்னா கேது தசை சந்திரபுக்தி. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் இடம் தைரிய வீரிய சகோதர ஸ்தானம். அப்போ புகழுக்கு உண்டான ஸ்தானம், முயற்சிக்கு உண்டான ஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து இங்கே செவ்வாயும் சனி இங்கே உட்காந்துருக்கனால முயற்சியெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் வந்து பெரிய அளவில் வந்து முன்னேற முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா புதன் இங்கே 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னாப்பா 2ஆம் வீடுன்றது என்னது? ஆரம்ப கல்வி. அப்போ அந்த ஆரம்ப கல்வி இந்த ஸ்கூல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து நல்ல விதமாக படிச்சிருக்கிறாரு. என்ன காரணம்னாக்கா புதன் வந்து அங்கே இருக்கிறாரு, ஆட்சியாக இருக்கிறாரு, சுபத்துவமாக இருக்கிறாரு, சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து நல்ல விதமாக படிச்சிருக்கிறாரு. உயர்கல்வி போகிறப்ப இந்த ஜாதகருக்கு சிக்கல் வந்துருச்சு. அப்போ உயர்கல்விக்கு உண்டான இடம் இது 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடத்தோட அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் வந்து சூரியன் வந்து பகை வீடாக இருந்தாலும் சந்திர அதியோகத்தில் இருக்கிறனால அங்கே தட்டு மாதிரி படித்து முடிச்சிட்டாரு. ஆனால் ஆரம்பத்தில் படித்த படிப்புக்கும் உயர்கல்வி படித்த படிப்புக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வித்தியாசம் இருக்குது. அந்த ஜாதகத்தை நான் இப்போ நான் உங்கள்கிட்ட என்னென்ன சொல்லியிருக்கேன்னா இதெல்லாம் நான் வந்து அந்த ஜாதகத்தை நான் சொன்னதுக்கு கரெக்டு சார், நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே கரெக்டு அப்படின்னு சொன்னார். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு புரியும்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன், முக்கியமாக இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு. சரி, ஓகே. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடம் இந்த மாதிரி. அப்போ 4ஆம் இடம் உயர்கல்விக்கு உண்டான இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் வந்து இந்த மாதிரி உட்காந்துட்டாரு. அடுத்தது 4ஆம் இடத்துல என்னென்ன இருக்குது? அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது அந்த வீடு சூரியனோட வீடு, அதையும் மனசில் வச்சுங்க. அது அம்மாவோட வீடாக இருந்தாலும், அந்த 4ஆம் வீடு அம்மாவோட வீடாக இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி சூரியன். அப்போ சூரியன்றது யார்? அப்பா. அதையும் மனசில் வச்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது படிப்பு, வீடு, வாகனம், வண்டி, மொத்தத்தில் சுகஸ்தானம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு அதிபதி சூரியன் வந்து அங்கே பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன அர்த்தம்? அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில நெகட்டிவ் இருந்தாலும், அம்மா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில டைமில் பார்த்தீங்கன்னாக்கா இணக்கமான சூழ்நிலை இல்லைனாலும் அவருக்கு அம்மா வேணும். அம்மாக்கிட்ட மொத்தத்தில் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு அப்பா மாதிரி இருக்க மாட்டார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அம்மா அப்படின்னாவே யார்? சந்திரனை பார்த்துடணும். அப்போ சந்திரன் வந்து என்ன பௌர்ணமிக்கு உண்டானமே. அப்போ பௌர்ணமின்றப்ப ஜாதகரையே பார்க்குறாங்க. அப்போ ஜாதகன்றது யார்? லக்னம். அப்போ லக்னத்தை பார்க்குறப்ப அங்கே சூரியன் இருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா லக்னமும் புனிதப்படுது. அந்த மாதிரி லக்னத்தை பார்க்கறனால அங்கே சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகிறாரு? சூரியன் என்னைக்காவது ஒரு நாள் பேசுகிறாங்க. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தையே பார்க்கறனால எப்பயுமே வந்து லக்னத்தை வந்து
சந்திரன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு லக்னம் புனிதப்படுது. லக்னம்ன்றது யார்? இந்த ஜாதகர். இந்த ஜாதகர் அப்போ வந்து இந்த 4ஆம் வீடு அப்படின்னா சூரியன் வந்து பகை வீடாக இருந்தாலும், சூரியன் வந்து லக்னத்தில் பகையாக உட்காந்துருந்தாலும், அப்போ உங்களுக்கு அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில நெகட்டிவ் அப்பப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை அந்த இது முரண்பாடான இது கருத்துக்கள் இந்த மாதிரிலாம் வரும். அது வந்தாலும் இவருக்கு கூட அவங்க அம்மா இருக்கணும். சண்டை போட்டுக்கிட்டாவது கூட இருப்பாங்க. புரிஞ்சுங்க, சிம்பிளாக சொல்லியாச்சு. சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அம்மாவும் வேணும். அம்மா இல்லாமல் ஒரு வேலை கூட நடக்காது. ஏன்னா அம்மா தான் இங்கே வந்து பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாங்க. சரி, இதை புரிஞ்சுங்க. அப்போ 4ஆம் வீடு சம்மந்தப்பட்டது படிப்பு, வீடு, வாகனம், வண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன காரணம்? இவர் வந்து பகை வீட்டில் உட்காந்துருக்கிறார். பகை வீட்டில் உட்காந்துருந்தாலும் சொந்த வீட்டில் தான் இருப்பார். அப்போ சாதாரண வீட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் தான் இருப்பார். ரொம்ப பெரிய லெவலில் வீடு, வாகனம், வண்டி இதெல்லாம் இல்லைனாலும் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜாவது இருப்பார். பட் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த சூரியன் வந்து லக்னத்தில் உட்காந்து அவர் பகை வீட்டில் உட்காந்து. லக்னம்ன்றது என்னது? சுக்கிரனோட வீடு இல்லைங்களா? இது ரிஷப லக்னம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் வந்து என்னவா இருக்கிறாரு? அங்கே பகை வீடு. அப்போ 4ஆம் வீட்டோட அதிபதி அங்கே பகை வீட்டில் உட்காந்துருக்கனால உங்களுக்கு அப்பப்போ பிரச்சனைங்க வரும். அப்போ படிப்பு சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ். புரிஞ்சுங்க. அடுத்தது 5ஆம் வீடு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த 5ஆம் வீட்டு வந்து 5ஆம் வீட்டில் கேது உட்காந்துருக்காரு. அந்த வீட்டு அதிபதி இங்கே போய் புதன் வந்து ஆட்சி ஆகிட்டார். அதை வந்து சனி பகவான் வந்து பார்க்குறாரு. சனி பகவான் வந்து பார்க்குறாரு. ஆனால் சனிக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவம் கிடையாது. சனிக்கு வீடு கொடுத்தவரன்னா பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறார். அப்படிய தனிப்பட்ட முறையில் வந்து குரு பார்வையோ சுக்கிரன் பார்வையோ வந்து டைரெக்டாக சனிக்கு இல்லை, சுக்கிரன் இணைவோ இல்லை, டைரெக்டாக சுபத்துவம் கிடையாது. இப்போ டைரெக்டான சுபத்துவம் வந்து பார்த்திங்கனாக்கா சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் புதனுக்கும் தான் டைரெக்டான சுபத்துவம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே ஒரு ஜாதகர் வந்து பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறாங்கன்னா எப்படியும் பொழைச்சிக்குவாங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பொழைச்சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது 5ஆம் வீட்டில் கேது உட்காந்துருக்கிறாரு. கேதுக்கு வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா புதன். அந்த புதன் ஆட்சியாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த 5ஆம் வீட்டு சம்மந்தப்பட்டது. இப்போ 5ஆம் வீட்டில் கேது உட்காந்துருக்காரு அப்படின்னாவே அங்கே புத்திர தோஷம் அப்படின்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக வந்து கேது அங்கே இருந்தால் குழந்தைய இருக்காதா அப்படின்னாக்கா அப்படிலாம் கிடையாது. குழந்தை இருக்கும், பட் தாமதமாகும், ஆனால் அளவாக இருக்கும். குழந்தை வந்து நிறையா குழந்தைங்க இருக்க மாட்டாங்க. ஒன்று தான், ரொம்ப அதிகம் போனால் 2 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதுக்கு மேலே இல்லை. அதே மாதிரி அந்த இடத்துல அந்த வீட்டோட ஆதிபத்தியம், அதிர்ஷ்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சிக்கல்கள். ஏன்னா கேது உட்காந்துருந்தாவே பார்த்தீங்கன்னாக்கா கேது எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரோ அந்த வீட்டை வந்து கெடுப்பார். அந்த வீட்டை கெடுத்து அப்புறமா ஒரு ஞானத்தை கொடுப்பார். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்டங்கள்லாம் ஃபஸ்ட்டு போச்சு, கெடும். அதுக்கப்புறமா ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. அப்போ இவர் இந்த ஜாதகம் வந்து நம்மளுக்கு லக்கு வரும், அதிர்ஷ்டம் வரும், நம்மளுக்கு ஈஸியாக எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பார். உனக்கு அதிர்ஷ்டமெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அடியை கொடுப்பாரு. கேது கொடுத்துட்டாரு அப்படின்னாவே நம்மளுக்கு எதுவுமே இல்லை, நம்ம தான் முயற்சி பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துறாங்க. நம்ம தான் முயற்சி பண்ணணும் அப்படின்றதே ஒரு ஞானம் தானே, அதை கேது கொடுப்பாரு. அதே மாதிரி குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு ஏமாற்றத்தை கொடுத்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல விதமாக ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. அப்போ கூட எப்படி அது சொல்கிறது? அப்போ இந்த ஜாதகருக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைய பற்றியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுன்றது என்னது? ஏன்னா அது மனம் எண்ணங்களுக்கு உண்டான சனம். அப்போ வந்து ஒரு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, இவங்க எப்படி ஆவாங்களோ என்ன ஏதோ, எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், அப்போ பயம் அப்படின்றது மனம். அப்போ அந்த மனசில் எப்பயுமே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பயம் அப்படின்னாலே உங்களுக்கு டக்குன்னு எங்கே வந்தோன்னா 8ஆம் வீட்டோட அதிபதி பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, அவர் வக்ரமாக இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் லிங்க்கு தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது அதிர்ஷ்டம் அங்கே ஒரு அடியை கொடுத்தாரு, அப்போ அங்கே ஒரு ஞானத்தை கொடுத்தாரு. அதே போல் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்பயுமே ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகள் மூலிமா. ஆக மொத்தம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வெளியே எங்கேயாவது போனாங்க அப்படின்னாக்கா இவங்க மனசு ஒரு மாதிரி ஆகிடும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டம், குழந்தைகள், பூர்வ புண்ணியம். அப்போ பூர்வ புண்ணியம் விஷயத்துலாம் பார்த்திங்கனாக்கா அங்கே பெரிய அளவில்
அங்கே இல்லை. ஏன்னா கேது இல்லைங்களா, கேதுனாவே அங்கே கெடுப்பார். கெடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முயற்சினாலே பார்த்தீங்கன்னாக்கா இவரே வந்து எல்லாம் சம்பாரிச்சிக்கிறது அந்த அப்படின்ற ஒரு அமைப்பு. ரெண்டாவது சந்திர அதியோகம் அப்படின்னாவே நல்லாயிருக்கும். லக்னத்தை வேற இது பௌர்ணமி சந்திரன் பார்க்குறாரு அப்படின்னா இவரே இந்த ஜாதகரே பார்த்தீங்கன்னா சொந்த முயற்சியிலேயே எல்லாத்தையும் சாதிக்கிற வேண்டியது அத்தனையுமே இந்த ஜாதகம் சாதிச்சுட்டு வர்றாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த அந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, ஆன்மீகத்தில் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேது அந்த வீட்டில் இருக்கிறது. அப்போ அந்த அந்த வீட்டை வந்து கெடுப்பார் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, கெடுத்து அப்புறமா ஒரு ஞானத்தை கொடுப்பாரு அப்படின்னாவே இந்த ஜாதகர் அங்கே கேது அங்கே இருக்கிறாருனாவே அது புதன் வந்து அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு அப்படின்றப்ப கேது புதனை மாதிரியே வேலை செய்வார். அப்போ புதனை மாதிரியே வேலை செய்வார்ன்றப்ப இந்த ஜாதகர் வந்து அந்த ஆன்மீக சிந்தனை இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அப்போ அந்த தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இவருக்கு அது கேதுன்றப்ப பார்த்தீங்கன்னா இவரே ஒரு தெய்வத்தை வந்து இஷ்ட தெய்வத்தை வந்து செலக்ட் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த தெய்வத்தை வந்து வணங்குவார். அந்த அந்த மாதிரி கோயிலுக்கு போவார். அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தை இவரே வந்து ஆன்மீகத்தை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா பண்ணுவார். அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம், அதிர்ஷ்டம், குழந்தைகள், பூர்வீகம், தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, முக்கியமாக காதல் சம்மந்தப்பட்டது. அப்போ காதல் சம்மந்தப்பட்டது அப்படின்னாவே கேது அந்த 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொடர்பு வந்து கொடுத்துருவார். அதாவது தொடர்புனா எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு இல்லீகல் கான்டாக்ட்ஸ் மாதிரி கொடுத்துருவார். அப்போ அந்த அந்த இல்லீகல் கான்டாக்ட் மாதிரி கொடுத்து அதில் ஒரு ஞானத்தை கொடுப்பார். அங்கே ஒரு அடி விழுவும், அதனால் ஒரு பிரச்சனை வரும். அதனால் பிரச்சனைகள் வந்து அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. அப்போ காதல் விஷயத்துலையும் பார்த்திங்கனாக்கா முறை தவறிய காதலில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நிறைய பிரச்சனைகள் வந்து அங்கே ஒரு சிக்கலை வந்து அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கேது அங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே இதெல்லாம் நடக்கும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 6ஆம் வீட்டில் குரு இருக்கிறது அவ்வளோ நல்லா இல்லை. குரு வந்து 6ஆம் வீட்டில் இருக்கவே கூடாது, மறையக்கூடாது. ஒரு சுபகிரகம், இயற்கை சுபர் வந்து அங்கே மறையக்கூடாது. அப்போ மறையக்கூடாது அப்படின்னாவே உங்களுக்கு 6ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் கடன், நோய், எதிரி. ரெண்டாவது இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சனி பார்வை வேறு இருக்கு இல்லைங்களா 5ஆம் வீட்டை. அப்போ 5ஆம் வீட்டு பார்க்குறாரு அப்படின்னாவே அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கெடுதல் தான், கெடுக்கும். சனி வந்து இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்குற இடத்தையும் கெடுப்பார். அப்போ சனி பார்க்குறாருன்னா கேது வந்து சிக்கல், இதில் சனி பார்வை வேறு இருக்குது. அப்போ சனி பார்வை அங்கே கேதுக்கு இருக்குன்றப்ப அங்கே ஆன்மீக சம்மந்தப்பட்டது வந்துடும். பட் இருந்தாலும் அந்த இடம் கெடும். இதெல்லாம் மனசு வச்சுங்க. அப்போ அந்த 6ஆம் வீட்டில் வந்து குரு அங்கே இருக்கிறாரு அப்படின்னா குரு வந்து 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா அது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்குக்கு உண்டான இடம். அப்போ அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு வந்து அந்த வீட்டில் இருக்கிறாரு, வக்கரமாக இருக்கிறாரு அப்படின்னாவே செவ்வாய் பார்வையில் இருக்கிறாரு. வரல 1 2 3 4 4ஆம் பார்வை செவ்வாய் பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்துல கடன், நோய், எதிரி இது போன்ற அமைப்புகள்லாம் இருக்கும். கடன் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே 6ஆம் வீடு ரொம்ப சுபத்துவமாக போச்சுன்னா நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் கடன், நோய், மறைமுகமான நோய், ஏன்னா அது மறைவு ஸ்தானங்களா என்னதான் ஒரு வெற்றி ஸ்தானமாக இருந்தாலும் வெற்றி ஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருந்தால் நல்லது. பட் சுபகிரகம், இயற்கை சுபர் வந்து மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சாவே உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை வந்து தூக்கலாம். ஏன்னா அந்த இடம் சுபத்துவம் ஆயிடுது. 6ஆம் இடம் சுபத்துவமான என்னங்க, அந்த 6ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை தூக்கலை செய்யும். அப்போ தூக்கலை செய்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும், நல்ல வேலை கிடைக்கும். அது ஒன்று தான் ஒரு நல்ல விஷயம். மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட விஷயம், கடன், நோய், எதிரி இதுக்கு உண்டான இதெல்லாம் வந்து தூக்கலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எதிரிகளும் இருப்பாங்க. அப்போ எதிரிகள் இருக்கிறாங்க, வெற்றி ஸ்தானம் அப்படின்னாவே அந்த இடத்துலேருந்து வின் பண்ணி வர்றது வந்து ரொம்ப சிரமம். அதே பாவகரங்கள் செவ்வாயோ சனியோ அந்த வீட்டில் இருந்தாக்கா ஃபேவரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உபஜய ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தோல்விக்கு மேல் தோல்வி, அங்கே அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். அது உபஜய ஸ்தானமாக இருந்தாலும் அங்கே அடி விழுவும்.
அப்போ கடனை வந்து அடைக்க முடியாது. ஒன்றுக்கும் மேற்பட்ட கடன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கடன், அதாவது ஒரு இடத்துல பணம் வாங்கியிருப்பாங்க, அந்த பணத்தை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துலேருந்து பணத்தை வாங்கி கொடுக்குறது, திருப்பி இன்னொரு மொத்தம் ஒரு சிக்கல்லே இருந்துட்டு இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ மனசும் வந்து பாதிக்கும். 7ஆம் இடம் செவ்வாய் பார்வை இருக்கு. 7ஆம் இடம், அப்போ 7ஆம் இடம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? கலத்திர ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், சமூகம் சம்பந்தப்பட்ட ஸ்தானம். அதே போல் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப், பங்குதாரர்களுடைய ஸ்தானம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமி சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல சமூகம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்தில் இருக்கார் இல்லைங்களா? அதான் நான் சொன்னேன், உங்கள் கேது அங்கே இருக்கிறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்டதில்ல. அப்போ சனி கேது தொடர்பு வந்துச்சு அப்படின்னாக்க அங்கே ஆன்மீக சம்மந்தப்பட்டது. சனி சம்மந்தம் இல்லைன்னாலும் அங்கே 5ஆம் வீடு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது அங்கே இருக்கும். தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீட்டோட ஆதிபத்தியம். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே இருக்கும். அதே போல் இங்கே சமூகம் சார்ந்த விஷயம். அப்போ சமூகத்தில் இந்த ஜாதகர் ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா சமூக சேவை நிறையா பண்ணுவார். அதன் மூலயமா மறைமுகமான தன லாபம் வரும். என்ன கேட்டிங்கன்னா மறைமுகமான தன லாபம் வரும், அதன் மூலயமா மறைமுகமான வியாதியும் இருக்கும். என்ன காரணம்? இங்கே 6ஆம் இடம் வலுத்துருச்சு, 12ஆம் இடமும் வலுத்துருக்கு, அதை நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வரக்கூடிய மனைவி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருப்பாங்க. அப்போ இந்த ஜாதகர் வந்து ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் சிக்கல்களை சந்தித்தாலும் செகண்ட் ஆஃப் லைஃப்பில் வந்து நல்ல விதமாக இருப்பாங்க. எப்பயுமே வந்து லக்னம் வந்து அங்கே சுபத்துவமாக இருந்தாலும் அங்கே பாவகிரகம் உட்காந்துருக்கிறாரு. அங்கே பாவகிரகம் உட்காந்துருக்கனால அங்கே லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாவத்துவம், செகண்டு தான் சுபத்துவம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான பாதிப்பு அங்கே இருக்கும். அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அடி விழுந்து அதுக்கப்புறம் பிற்பகுதி வாழ்க்கை அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம்? சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அவர் நீச்சமாக இருந்தாலும் அவர் பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பில் சூரியன்ட்டு ஒளியை வாங்கி அவர் பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பில் அவர் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் அப்படி இருக்கிறனால உங்களுக்கு 7ஆம் இடம் யார்? கலத்திர ஸ்தானம். அப்போ வாழ்க்கை துணையோட ஸ்தானம். அப்போ வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் இந்த ஜாதகர் வந்து நல்ல விதமாக இருப்பார் அப்படின்ற மாதிரி அர்த்தம், அப்படின்ற மாதிரி பலன். ஓகேங்களா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் வந்து 7ஆம் வீட்டில் இருந்துச்சுனாக்கவே உங்களுக்கு 7ஆம் வீடு வந்து கலத்திர ஸ்தானம். அப்போ வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் இந்த ஜாதகர் வந்து நல்ல ஃபார்வேர்டில் இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது 8ஆம் வீடு. 8ஆம் வீட்டோட அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 6ல் இருக்கிறாரு. அப்போ 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணத்துக்கு நிகரான கண்டம், மரணம், இதெல்லாம் அந்த 8ஆம் வீட்டோட ஆதிபதி. திடீர்னு மேலேருந்து கீழே விழுவுறது, விபத்து வந்து எந்த ரூபத்தில் நம்மளுக்கு இது வருதுன்னே தெரியாது, அந்த மாதிரி இதெல்லாம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய்க்கு சனிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வீடு 8ஆம் வீடு வந்து 6, 8 வருது. இந்த வீடு 6, 8. பட் இந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த விபத்து சம்மந்தப்பட்டதெல்லாம் இந்த ஜாதகர் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளியே போகிறப்ப, வண்டியில் போகிறப்ப, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கு சனிக்கு வீடு கொடுத்த யாருங்க? சந்திரன் வந்து பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறார். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த குரு வந்து இங்கே 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், அதேமாதிரி வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர், இந்த மாதிரி. ஏன்னா 8ஆம் இடம் எப்பவுமே 8, 12 சுபத்துவம் அப்படின்னாவே எப்பவுமே அதுக்கு உண்டான தசாபக்தி வந்துச்சுனாக்கா இந்த ஜாதகர் பிறந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவார். வெளியே போய் வேலைக்கு போவார். சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, வெளியே போய் இருக்கிறது, வெளியே போய் அவருடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 8, 12 சுபத்துவம் அப்படின்னாலே அதுக்கு உண்டான தசாபக்தி வந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக வெளியே தூக்கிறோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் இட அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 8ஆம் வீட்டோட அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னா ரெண்டுமே மோசமான ஸ்தானம் தான். அதில் வந்து ரொம்ப மோசமான ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8. 6ஆம் இடத்தை விட இங்கே 8ஆம் வீட்டோட பலன் வந்து ரொம்ப அதிகம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 8ஆம் வீட்டு அதிபதி இங்கே இருக்கப்ப தசையில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சிக்கல்களை கொடுப்பாரு. ரெண்டாவது இந்த 6ஆம் வீட்டு அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு? 12ஆம் வீட்டில். எல்லாமே பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா
ஆயிலுக்கு உண்டான பயம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. ஏதாவது உடம்புல ஏதாவது அப்படி பண்ணிருமா இப்படி பண்ணிருமான்னு ஆளை பார்த்தாவே ஒரு மாதிரி பயமாக தான் இருப்பார். என்ன காரணம்னா இங்கே 8ஆம் அதிபதி வந்து குரு, அவர் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 6ஆம் வீட்டில் வந்து நோய் சம்மந்தப்பட்ட பயத்திலேயே இருப்பார். அது வந்துருமா இது வந்துருமான்னு, தீராத வியாதி வந்துருமா அப்படின்னு ஒரு பயத்திலே இருப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது 9ஆம் வீடு. 9ஆம் வீடு அப்படின்றப்ப யார் இவர்? இந்த 8ஆம் வீட்டு அதிபதி தான் அவர் அஷ்டமாதிபதி. அப்போ அஷ்டமாதிபதி இவர் வந்து 9ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி. பாதகாதிபதி எப்போ பாதகத்தை பண்ணுவார்? அந்த ஸ்தானத்திலே இருந்து அவர் அதிக சுபத்துவமாக இருந்தால் தான் பாதகத்தை பண்ணுவார். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதிபதி சனி வந்து அவர் வந்து 3ஆம் வீட்டில் செவ்வாய் கூட உட்காந்துருக்கிறாரு. அப்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, 9ஆம் வீடு அப்பாவோட இடம். அப்போ அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, ஆன்மீக சுற்றுலா, பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கிறது. அதே போல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பெரிய மனுஷங்களோட அட்வைஸ் கிடைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான அமைப்புலாம் அங்கே இருக்காது. இவருக்கு அட்வைஸ்னாவே பிடிக்காது. என்ன காரணம்? அவர் சூரியன் வர லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு அட்வைஸ்னாவே பிடிக்காது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த வீட்டு அதிபதி அங்கே போய் செவ்வாய் கூட உட்காந்துருக்கிறாரு. அப்போ இவருக்கு அட்வைஸ்னாவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 9ஆம் வீடு சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். இந்த ஜாதகத்தை கேட்டால் உங்களுக்கு அட்வைஸே பிடிக்காது அப்படின்னா உடனே சிரிச்சுட்டு ஆமாம் சார் எனக்கு அட்வைஸ் யார் சொன்னாலும் பிடிக்காது. பட் எனக்கு என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு புதன் வலுத்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அடுத்தவங்க வந்து அட்வைஸ் பண்ணாங்கன்னாவே பிடிக்காது. புதன் வலுத்தவங்க பிடிக்காது. அதே மாதிரி குருக்கு எப்பயுமே வந்து அட்வைஸ் கொடுத்தாலும் பிடிக்காது. குரு வந்து யாருக்கெல்லாம் நல்லா அதிக சுபத்துவமாக நல்லா ஸ்ட்ராங்காக குரு இருந்தாக்க அவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. ஏன்னா குரு தான் வந்து பெரிய மனுஷர். அவர் தான் வந்து டாப் அப்படின்ற மாதிரி குரு வந்து இருப்பார். புதன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னாக்க அவரு தான் வந்து அறிவாளி. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வந்து கேட்கக்கூடாது. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் அந்த இடத்துல அட்வைஸ்ன்னு சொன்னாவே அந்த இடத்துல இருக்க மாட்டார். ஏன்னா புதன் வலுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த 9ஆம் வீட்டு அதிபதி இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறாங்க. அப்போ 9ஆம் வீட்டு ஆதிபத்தியங்கள் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அது 10ஆம் வீட்டு ஆதிபத்தியம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். இந்த வீட்டை பார்த்தீங்கன்னாக்கா சனியும் பார்க்குறாரு. அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. எப்பயுமே அவங்க எந்த கிரகம் வந்து அவங்க வீட்டை பார்க்குறாங்களோ அந்த வீடு வந்து ஸ்ட்ராங்காகும். ஆனால் வீடு தான் ஸ்ட்ராங்காகும் ஒழிய அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே அந்த கலப்பு பலனாக இருக்கும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா 50-50 இல்லைன்னா 60-40 அப்படி வச்சுக்கலாம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா இங்கே 9ஆம் வீட்டு ஆதிபத்தியம் இந்த மாதிரி இருக்கும். செவ்வாயும் பார்க்குறாரு. அப்போ இங்கே சிக்கல் தான். 2 பார்வையும் ஒரே இருக்குது. பட் இருந்தால் 4 டிகிரி வித்தியாசம் இருக்குது. 4 டிகிரினாக்க உங்களுக்கு 5 டிகிரிக்குள்ளே வந்துச்சுனாவே உங்களுக்கு ப்ராப்ளம் தானே. அப்போ இங்கே நெகட்டிவாக தான் இருக்கணும். ஒரு 60-40. அப்போ 60-40னா 40% நல்லாயிருக்கும், 60% நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ 10ஆம் வீட்டு ஆதிபத்தியம் ஜீவனஸ்தானம். அப்போ இந்த ஜாதகர் என்ன மாதிரி தொழில் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜீவனாதிபதி எங்கே உட்காந்துருக்காரு? அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. யார் கூட உட்காந்துருக்காரு? செவ்வாய் கூட உட்காந்துருக்காரு. அப்போ 4 டிகிரி வித்தியாசத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ செவ்வாய்க்கும் சனிக்கும் வீடு கொடுத்தவர் யார்? பௌர்ணமி சந்திரன். அப்போ பௌர்ணமி சந்திரன் இது யார்? அவர் வீடு கொடுத்தவர். அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய். சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய். அவர் வந்து இங்கே உட்காந்து இது பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க அப்படின்றப்ப இந்த ஜாதகர் செவ்வாய் சனி சம்மந்தப்பட்ட தொழிலில் இருப்பார். அப்போ செவ்வாய் சனி சம்மந்தப்பட்ட தொழில்னாக்கா என்னதுங்க? செவ்வாய்னாவே உங்களுக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட துறை அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? மருத்துவத்துறையில் இருப்பார் அப்படின்ற மாதிரி அர்த்தம். மருத்துவத்துறைன்னா மருத்துவர், டாக்டர் அந்த மாதிரி இல்லை. ரத்தம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ அதன் மூலிமா இந்த ஜீவனம்லாம் இவர் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் அதன் மூலிமா அவருக்கு இன்கம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மறைமுகமான தன லாபம் வரும். அது பார்த்தீங்கன்னாக்கா தனம் அப்படின்னாலே உங்களுக்கு 2ஆம் இடம் ஃபஸ்ட்டு, அடுத்தது 11ஆம் இடம். அப்போ தொழில் என்ன தொழில்? அவர் ரத்தம் சம்மந்தப்பட்ட தொழில். அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 8-12 சுபத்துவம். அப்போ 8-12 சுபத்துவம்னா இவர் பிறந்த ஊரில் இருந்தாக்கா பெரிய அளவில் முன்னேற முடியாது. அவர் வெளியே போனால் தான் நல்லா சம்பாதிக்க முடியும், முன்னேற முடியும். என்னன்னு கேட்டிங்கனாக்கா 12ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சுக்கிரன் வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு, சந்திர அதியோகத்தில். அப்போ 12ஆம் இடம் அதிக சுபத்துவமாக இருக்குது. அப்போ வெளிநாடு போகிறதுக்கு கூட இந்த ஜாதகருக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? சரராசியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனும் சரராசி
குருவும் பார்த்தீங்கன்னாக்கா சரராசி, அதுவும் குரு வக்ரமர் ஆயிருக்கிறாரு. இதெல்லாம் மனசில் வச்சுங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழில் வந்து ரத்தம் சம்மந்தப்பட்ட தொழிலில் வந்து பிறந்த ஊரை விட்டு வெளி ஊர், வெளி மாநிலம், வெளிநாடு இந்த மாதிரி போனாருனாக்கா போவார். போய் தான் இவர் வந்து அதுக்கு உண்டான தசாபக்தி வரணும். வந்துச்சுனாக்கா இவர் கண்டிப்பாக வெளியே போவார். வெளியே போனால் தான் இந்த ஜாதகரால் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது லாபஸ்தானத்தில் வந்து ராகு உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே அது ஒரு உபஜய ஸ்தானம். பாருங்கள், இங்கே வெற்றி ஸ்தானத்தில் பாபகிரகங்கள் உட்காந்துருக்குறாங்க. இந்த ஒன்றை தவிர இங்கே பாருங்கள், 3ஆம் இடத்துல சனி செவ்வாய், அது ஒரு வெற்றி ஸ்தானம். சனிக்கு வந்து அந்த இடம் வந்து சேஃபான இடம் தான். எப்பயுமே 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா பகை வீடாக இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கு ஒரு விதத்தில் சேஃப் தான். ஆனால் கூட செவ்வாய் உட்காந்துருக்கிறது தான் பிரச்சனை. பட் இருக்கிறனால அந்த இடத்துல தொழில் அப்படின்னு பார்க்குறப்ப ஜீவனாதிபதி அங்கே போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ செவ்வாய் கூட உட்காந்துருக்காருப்ப அப்போ தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட தொழிலில் அவர் இருக்கிறாரு. அப்படின்றப்ப என்னதுங்க, ரத்தம்னாவே புரிஞ்சுங்க. ஒன்று ரத்தத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது. அப்போ ஆராய்ச்சி அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, 8ஆம் இடம். இப்போ 8ஆம் இடத்தோட அதிபதி அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வியாதி சம்மந்தப்பட்டதில் வர்றவங்களுக்கு ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணுறது வேலையில் இவர் இருப்பார். அப்போ ஏன்னா லேப் சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இதில் லாபங்கள்லாம் எப்படி வரும்? அப்போ பார்த்தீங்கன்னா ராகு அங்கே உட்காந்துருக்கிறாரு. ராகுனாவே என்னது, எப்பயுமே விரிவுபடுத்துகிற கிரகம். 11ஆம் வீட்டில் எந்த கிரகம் உட்காந்துருந்தாலும் நம்மளுக்கு நல்லது தான். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா ராகு அப்போ பிரம்மாண்டமாக அவர் சம்பாதிப்பார், நிறையா சம்பாதிப்பார் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பல விதத்தில் இந்த ஜாதகருக்கு லாபங்கள் வரும். என்ன காரணம், அங்கே 2ஆம் வீட்டோட அதிபதியோ இல்லை 11ஆம் வீட்டு அதிபதியோ யாராவது ஒருத்தங்க வலுத்து இருந்தாங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் வரும். அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் வருது. நான் சொன்ன அதே மாதிரி ஆமாம் சார், ஒரு 2-3 இதில் வந்து எனக்கு இன்கம் வருது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2-3 இதில் இன்கம் அப்படின்னாவே உங்களுக்கு லாபங்கள் வந்து அதிகமாகிட்டே தானே போகும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு வந்து அங்கே உட்காந்துருக்கிறது பிரம்மாண்டம், குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு எங்கே உட்காந்துருக்காரு, அவர் 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்போ உங்களுக்கு என்னது, மறைமுகமான தனலாபமும் வரும். இந்த குரு இங்கே 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கனால மறைமுகமான வியாதியும் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மொத்தத்தில் மறைவு சடை இந்த வீட்டு அதிபதி குரு வந்து 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப எல்லாம் மறைஞ்சு தான். இன்கமாக இருந்தாலும் சரி, எல்லாமே கடனாக இருந்தாலும் மறைமுக கடன், ஒன்றுக்கு மேற்பட்ட கடன் எல்லாமே இருக்கும். பட் மொத்தத்தில் ராகு இங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு கடனாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக இருக்கும். அதே சமயத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா லாபங்கள்லாம் இருந்தாலும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அங்கே நம்மளுக்கு ப்ளஸில் தான் இருக்குமோ ஒழிய மைனஸில் இருக்காது அப்படின்ற மாதிரி அர்த்தம். பட் என்னென்னா இந்த இடத்துல வந்து வியாதி சம்மந்தப்பட்டது இந்த ஜாதகருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னாவே அது ஒரு வெற்றி ஸ்தானம். நம்ம கடன் இருந்தாலும் சரி, நோய் இருந்தாலும் சரி, எதிரிங்க இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா வின் பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். என்ன காரணம்னா வெற்றி ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு உட்காந்துருக்கிறாரு. அதே மாதிரி இங்கே ஒரு வெற்றி ஸ்தானம், உபஜய ஸ்தானம் இதுவும். அப்போ இங்கே தான் வந்து மறைமுகமான இடத்துல குரு உட்காந்துருக்கிற மறைகிறாரு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மறைஞ்சாலும் வக்கரமாக இருக்கிறாரு. அப்போ வக்கரம் அப்படின்னாவே என்னங்க, இயல்புக்கு மாறான தன்மை. அப்போ அதையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம பலன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது ராகு அங்கே 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாருன்னா அப்போ 11ஆம் வீடுன்றது என்னது, மூத்த சகோதரன் அல்லது சகோதரி, லாபங்கள், பல விதத்தில் லாபங்கள், மொத்தத்தில் லாபங்கள். அடுத்தது இளைய மனைவி. அப்போ இளைய மனைவி இந்த இடத்த தான் குறிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராகு அந்த வீட்டில் இருக்கிறாரு. அப்போ ராகுன்னாவே என்னது, உங்களுக்கு அந்த தொடர்புக்கு உண்டான இடம். 11ஆம் இடம் தொடர்புக்கு உண்டான இடம். 3ஆம் இடமும் பார்த்தீங்கன்னா தொடர்புக்கு உண்டான இடம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மாதிரி தொடர்புகள் மூலியமாக கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு இன்கம் வரலாம். அதுக்கு உண்டான அமைப்பு. அடுத்தது சுக்கிரன் வந்து 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னாவே அவருக்கு மறைவு கிடையாது. சுக்கிரனுக்கு 12ஆம் வீடு மறைவு கிடையாது. சுக்கிரனுக்கு மறைவு வந்து 3, 8 தான். 6, 12 மறைவு கிடையாது. சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. உபஜய ஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு வீடு கொடுத்தவர் பௌர்ணமி அமைப்பில் உட்காந்துருக்கிறாரு. இதெல்லாம் மனசில் வச்சுங்க. பட் இருந்தாலும் குரு பார்வையும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்குது. அப்போ மறைவு ஸ்தானத்துலேருந்து குரு பார்க்குறாரு. சுக்கிரன் வந்து
மறைவு ஸ்தானத்தில் மற்ற கிரகங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அது விரைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு, சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சுக்கிரன் வந்து 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னாவே அது ஒரு ஒரு மாதிரியான இடம். அது விரயஸ்தானம், மோட்சஸ்தானம், அயன சயன போக சுகஸ்தானம், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர், இந்த மாதிரி உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விரயஸ்தானத்தில் வந்து சுக்கிரன் உட்காந்துருக்கிறார் அப்படின்றப்ப பெண்களால் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டியது வரும். ஏன்னா அது ஒரு அயன சயன போக சுகஸ்தானம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல சுக்கிரன் வந்து உட்காந்துருக்கிறாரு, அதிக சுகம், குருவரை பார்த்து அதிக சுகத்தை வேற வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கே விரயங்கள் ஆகும். அப்போ சுக்கிரன் நிறையா ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயத்தில் நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும். அது வீடு வாங்குற விஷயமா இருக்கட்டும், சுக்கிரனோட காரகத்துவத்தில் வந்து வீடு வாங்குற விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கும் மேற்பட்ட கார் வாங்குற விஷயமா இருக்கட்டும், வண்டி வாங்குற விஷயமா இருக்கட்டும், மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே காரு, வீடு, வாகனம், இது சுக்கிரனோட காரகத்துவம் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் அனுபவித்தாலும் அதுக்கு உண்டான விரயங்களும் நிறைய ஆகும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். மொத்தம் அங்கே 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. காசெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விரயம் ஆகிட்டே இருக்கும். மொத்தத்தில் வந்து அந்த இடம் வந்து ஒரு அயன சயன போகஸ்தானம். மொத்தத்தில் பெண்களால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம சொல்கிறோம். பட் அந்த ஜாதகர் இருக்க முடியாது. என்ன காரணம்? சுக்கிரன் வந்து அங்கே இருக்கிறாரு, குரு வேறு பார்வை இருக்குது, சுபத்துவம். சந்திர அதியோகத்தில் வேறு இருக்குது. 3 பேர்த்த சுபத்துவம். ஏற்கனவே 12ஆம் வீடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் இங்கே உட்காந்து அவருக்கு வீடு கொடுத்தவரை சந்திரன் வந்து இங்கே பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. பௌர்ணமி அமைப்பிலேருந்து பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் வந்து குருவும் பார்க்குறாரு, ப்ளஸ் சந்திர அதியோகம் வேறு. அப்போ 12ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான தசாபக்தி வரப்போ இந்த ஜாதகர் வெளிநாடு, வெளி மாநிலம் அப்படி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் பெண்களால் நிறைய சிக்கல்கள் வரும், நிறைய பண விரயங்கள் ஆகும். இதெல்லாம் புரிஞ்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா ஜென்ரலாக அப்படி சொல்லிட்டு வந்தேன். பார்த்துங்க, இப்போ நடப்பு தசாபக்தி பார்த்தீங்கன்னாக்கா கேது தசை சந்திர பக்தி நடக்குது. அப்போ சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன். அப்போ பௌர்ணமி சந்திரன் எங்கே இருக்கிறாரு? அங்கே 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 7ஆம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? களத்திரஸ்தானம், நண்பர்கள், பங்குதாரர்கள், அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்னர்ஷிப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நீச்சமாயிருக்கிறாரு. சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் அங்கே நீச்சமாயிருக்கிறாரு, கூட சனி இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு வந்து நல்ல மனைவி வருவாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வாழ்க்கை வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு, எல்லாம் நல்லாயிருக்கும், நல்ல விதமாக இருக்கும், எல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் அங்கே ஒரு முரண்பாடான கருத்துக்கள் இதெல்லாம் இருக்கும். இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேரேஜ் ஆச்சு அப்படின்னாக்கா சந்திரன் அப்படின்னாவே இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே இதே தேய்பிரை சந்திரனாக இருந்து நீச்சம் ஆயிட்டாங்க அப்படின்னாக்கா ஒன்றும் இது கண்டுக்க மாட்டாங்க. பட் பௌர்ணமி சந்திரன் அப்படின்றப்ப உங்களுக்கு ஒய்ஃபு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேர் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை தரம் பார்த்திங்கனாக்கா நல்ல விதமாக போகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். மொத்தம் நல்லா கேர் பண்ணிக்குவாங்க, ஒய்ஃபை வந்து நல்ல விதமாக கேர் பண்ணிக்குவாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு என்ன சொல்லலாம்? அந்த கேது தசை. இப்போ கேது தசை நடக்குதுனாவே கேது வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அவர் வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா புதன். அவர் வந்து ஆட்சியாக இருக்கிறார். இங்கே என்னத்தை கொடுப்பாரு? உங்களுக்கு நல்லா ஞானத்தை கொடுப்பாரு. ஞானத்தை கொடுக்கணுன்னா என்னங்க? அங்கே அடி விழுவும், அடி மேலே அடி விழுவுது அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஞானத்தை கொடுத்துரும். அப்போ ஞானம் வந்துடும். எப்பவுமே கேது எடுத்தவொடனே தூக்கி கொடுத்துருவார், ராகு வந்து எடுத்தவொடனே தூக்கி கொடுத்துருவாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா தசை முடியறதுக்குள்ளேயே பிரச்சனை. ஃபஸ்ட்டு கொடுத்து கெடுப்பார் ராகு. கேது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கெடுப்பார்னா நம்மளை அடி விழு வைப்பார். ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளுக்கு அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, 5ஆம் வீட்டில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதெல்லாம் கொடுத்துட்டு மொத்தம் 7 வருஷம் இல்லைங்களா? 7 வருஷத்தில் கலப்பு பலனாக இருக்கும். அதில் ஒரு அடி விழுவோம், திருப்பியும் கொஞ்சம் மேலே வருது, திருப்பியும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அடி விழுந்து
மேலே வருது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஞானத்தை கொடுத்துருவாரு. அப்போ புதனோட வீடு, அவர் ஆட்சி ஆகிட்டாரு. அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூலதனம். இவருக்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னேன் எடுத்தோடனே இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கே ஜோதிடம் சூப்பராக வருமே அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாப்புல. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே ஜோதிடம் வரும். உங்களுக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்குது. அது அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கிறனால தான் நீங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா புதன் உங்களுக்கு நல்ல வேலை இருக்குது. இதே புதன் கெட்டு போயிருந்தாக்க கண்டிப்பாக மற்றவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. அது முக்கியமாக ஜோதிடம் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு நம்பிக்கை வராது. முக்கியமாக ராகு கூட அந்த மாதிரி ஏதாவது இருந்தாக்கா ஜோதிடம் ஓவராக அதே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ராகுவும் புதனும் ஒன்று சேர்ந்துட்டாங்கனாக்கா ஜோதிடத்தையே பார்த்தீங்கன்னாக்கா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆராய்ச்சி பண்ணி பலன்லாம் சொல்ல மாட்டாங்க. அது ஜோதிடம் கரெக்டாக இல்லைன்னு சொல்லி ரொம்ப டெப்த்துன்னு போய் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பலன்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதை பற்றி உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி ஒரு ஆராய்ச்சியிலே இருப்பாங்க. மொத்தத்தில் ஆராய்ச்சியிலே தான் இருப்பாங்க அந்த மாதிரி. பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ஜோதிடம் வரும். அப்போ கேது தசையில் இவருக்கு நல்ல ஞானம் கிடைக்கும். அடுத்து வர சுக்கிர தசை பார்த்தீங்கன்னாக்கா இவர் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறாரு. லக்னாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. விரயஸ்தானத்தில் இருக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது இல்லாமல் அதிக சுபத்துவமாக வேற இருக்குது. சந்திர அதியோகம், குரு பார்வை இதெல்லாம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக நான் சொன்னது என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அடி வயிறு சம்மந்தப்பட்டது, இடுப்பு சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி கால் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சார் எப்படி சார் கரெக்டாக சொன்னீங்க? ஆமாங்க ஜாதகத்தில் வச்சு தான் உங்களுக்கு இடுப்பு வலி கொஞ்ச நாளாக உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உடல் பாகத்தை வச்சு தான் காலபுருஷ தத்துவத்தின்படி எந்தெந்த ராசி எந்தெந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லக்னத்துக்கும் பார்க்கணும். அடுத்தது ராசி லக்னத்துக்கும் பார்க்கணும், காலபுருஷனுக்கும் பார்க்கணும். அப்போ காலபுருஷனுக்கு பார்க்குறப்ப என்னது, லக்னத்துக்கு பார்க்குறப்ப என்னது, அப்போ அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ப்ராப்ளங்கள் இருக்கும். அப்போ கேது அப்படின்னாவே உங்களுக்கு என்னது ப்ராப்ளங்கள் இருக்கும். அவங்களே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு என்ன பண்ணிக்கணும், இதுக்கு என்ன பண்ணணுன்றதை அவங்களே பார்த்தீங்கன்னாக்கா இது ட்ரீட்மெண்ட் பண்ணிங்க. டாக்டர்கிட்டே போகாமல் இவங்களே பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணுமா, அதுக்கு என்ன பண்ணணும், யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்களே பார்த்தீங்கன்னாக்கா பண்ணி அதை கரெக்ட் பண்ணிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கேதுனாவே அது மாற்று மருத்துவத்துக்கு உண்டான அமைப்பு. மாற்று மருத்துவம் அதாவது மருந்து மாத்திரைங்கள்லாம் சாப்பிடாம மாற்று மருந்து அப்படின்னாவே இப்போ அலோபதி அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக மெடிசின்ஸ். பட் மாற்று மருத்துவம் அங்கே மெடிசின்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் அந்தளவுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லி கேதுவோட டிபார்ட்மெண்ட்டில் அதை சேர்த்துட்டாங்க. ரெண்டாவது அந்த மந்திரம் தந்திரம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான இடம் 8ஆம் இடம் தான். பட் இருந்தாலும் கேது, அப்போ கேதுன்றப்ப அந்த ஞானக்காரன் அப்படின்றப்ப அந்த ஞானத்தை கொடுத்து உடலில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த ஞானத்து மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா இவங்க உடம்பை இவங்களே யோகா பண்ணுமா, எக்ஸசைஸ் பண்ணுமா, சாப்பாடு எப்படி சாப்பிடணும், என்ன ஏதுன்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ஏன்னா புதன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் இல்லைங்களா, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கேதும் பார்த்தீங்கன்னா புதனோட வீட்டில் இருக்கிறாரு. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்கள நல்ல விதமாக பார்த்துக்குவாங்க. மற்றவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லி உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் அவர் வேலையும் செய்கிறாரு. ரத்தம் சம்மந்தப்பட்ட பிளட் டெஸ்ட் பண்ணக்கூடிய மருத்துவ ஆராய்ச்சி துறையில் தான் அவர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இந்த ஜாதகருக்கு நான் பலன் சொன்னேன். அடுத்த கிளாஸில் என்னன்றதை பார்ப்போம். நன்றி.